5 ஆண்டுகளுக்கு முன்பு அவ்வளோ வாக்குறுதிகள், 505 வாக்குறுதிகள், சும்மா அள்ளி வீசு. நமக்கு என்ன, தமிழ்நாடு மக்கள் ஏதாவது சொன்னா ஏமாந்துருவாங்க அப்படின்னு அந்த எண்ணத்துல தான் ஸ்டாலின் அவர்கள் 5 ஆண்டுகளுக்கு முன்பு 505 வாக்குறுதிகள், அதில் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் 66 தான் முழுமையாக நிறைவேற்றிருக்கின்றார்கள். 13% வாக்குறுதி, வெறும் 66. ஆனா பேசுறது என்ன, 400, 450, 50. ஒரு காலத்துல என்ன பேசினாங்க? நான் அந்த புத்தகம் ஒன்று போட்டேன், அந்த புத்தகம் மட்டும் நான் போடலன்னு வச்சுக்கீங்களேன், இந்நேரம் நாங்க சொன்னதை விட அதிகமா செஞ்சுட்டோம்னு சொல்லுவோம். ஏன்னா அப்படிதான் பேசினாங்க. 99 விழுக்காடு வாக்குறுதியில் நாங்கள் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு முதலமைச்சர் பல முறை சொல்லியிருக்கிறார். இப்ப இல்ல இல்ல 70%, 85%. அதே போல தொழில் முதலீடுகள், அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். தமிழ்நாட்டில் புரிந்துணர்வு ஒப்பந்தம், மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், தனியார் தொழிற்சாலைகள் 12,16,000 கோடி ஒப்பந்தம் போடப்பட்டு கையெழுத்து அவ்வளவுதான், யாரோனா கையெழுத்து போடலாம். தொழில் அதிபர்களை கூப்பிட்டு வச்சு கையெழுத்து போடுனா போட்டுட்டு போறாங்க, அவனுக்கு என்ன இருக்குது? ஆனா அதுல முதலீடு செய்யணும். 1 லட்சம் கோடி தான் முதலீடு நடந்திருக்கு தமிழ்நாட்டில். இதுக்கு ஒரு புத்தகம் நான் போட்டேன். நான் இந்த புத்தகம் போட்ட உடனே, ஏன்னா அதுக்கு முன்பு 90%, 95% வந்துடுச்சுன்னு சொன்னாங்க. நான் புத்தகம் போட்டு வெளியிட்ட பிறகுதான் தொழில் அமைச்சர் இல்ல இல்ல அவ்வளோலாம் 23% தான் முதலீடு வந்திருக்கு. அந்த 23% தான் போய் வெறும் 9% தான் வந்திருக்கு.